ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th பப்ளிக் எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாமுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி தான் இந்த வீடியோவில் நினச்சி போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு கிராஃப் வரும், ஒரு ஜாமெட்ரி ஒன்று எழுத போகிறோம் நம்ம. அப்போ நமக்கு ஜாமெட்ரியில் எந்த இது ரிப்பீட்டடாக கேட்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வட்டத்தின் தொடுகோடுகள் வரைதல். இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் அடிப்படையில் தான் உங்களுக்கு நினச்சிங்க அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன். இந்த 5th கொஸ்டின் பார்த்தீங்களா, உங்களுக்கு பப்ளிக்கில் எத்தனை டைம் கேட்டிருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா. 6th கொஸ்டின் பாருங்கள், இதை உங்களுக்கு 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 7th கொஸ்டின் பிடிஎல் 1, பப்ளிக்கில் 1. உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுட்டு பாருங்கள். 2023 இது கேட்டிருக்காங்க, 2024 கேட்டிருக்காங்க, 2022 என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் எடுத்தோம் நம்ம செய்ய வேண்டிய மாடல் எந்த மாடல்னு பார்த்தீங்க அப்படின்னா, வட்டத்திற்கு தொடுகோடு வரைதல். இந்த உங்களுக்கு எத்தனை சம் இருக்குன்னா ஒரு 5 சம் இருக்குது. இந்த 5 சம்மையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா செஞ்சு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வட்டத்தின் தொடுகோடு வரைதல் நினச்சிவாங்க அப்படின்னா கேட்பாங்க. இதுலேயே உங்களுக்கு 2 மெத்தடு உண்டு. அப்படி தானே, வட்டத்தின் தொடுகோடு வரைதலுக்கே உங்களுக்கு 2 மெத்தடு உண்டு. மையத்தை பயன்படுத்தி ஒரு முறை உண்டு, தொடுகோடு நான் தேற்றத்தை பயன்படுத்தி வரையக்கூடிய மெத்தட் இருக்குது. டோட்டலாக உங்களுக்கு ஒரு 9 சம் இருக்குது. இந்த மாடல் இருக்கக்கூடிய நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை ஒன் டைம் செஞ்சு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து ஏதாவது ஒரு சம் என்ன செஞ்சு பாருங்கள் அப்படின்னா, ஒவ்வொன்றிலையும் ஒரு மாடல் நீங்கள் எக்ஸாம் எழுதி கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ஒரு மாடல் மட்டும் பார்த்தா போதுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது போக எக்ஸ்ட்ரா ஒரு மாடல் பார்க்க போகிறோம், வடிவொத்த முக்கோணங்கள். அப்போ தொடுகோடு, வடிவொத்த முக்கோணங்கள், இந்த 2 மாடலும் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு செய்முறை வடிவில் கன்ஃபார்மாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எல்லா சமையும் ஒன் டைம் செஞ்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா. அப்படின்னா தான் நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் நமக்கு வந்து குழப்பாமல் என்னச்சிங்க அப்படின்னா இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு ஒரு 6 சம் தான் இருக்குது. சரிங்களா. ஸோ இதை முடிஞ்சாச்சு அப்படின்னா செய்முறை வடிவில் நம்ம தாராளமாக என்ன செஞ்சலாம் அப்படின்னா ஒரு சம் தாராளமாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா. சார் எனக்கு முக்கோணத்தின் நடுக்கோடு குத்துக்கோடு தெரியும்னா ரொம்ப சந்தோஷம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிராஃபை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான கிராஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா நேர் மாறுபாடு, எதிர் மாறுபாடு. மேக்ஸிமம் நேர் மாறுபாடு, எதிர் மாறுபாடுலேருந்து ஒரு சம் கன்ஃபார்மாக என்னச்சிங்க அப்படின்னா இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்துங்க 2023 என்ன கேட்டிருக்காங்க, நேர் மாறுபாடு சம் ஒரு சம் கேட்டிருக்காங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2024 பாருங்கள், எதிர் மாறுபாடுலேருந்து ஒரு கணக்கு வந்திருக்கும். ஸோ 2024 எதிர் மாறுபாடுலேருந்து ஒரு கணக்கு வந்திருக்கும். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இந்த சிம்பிளான கிராஃபான நேர் மாறுபாடு, எதிர் மாறுபாடு கிராஃபை ஃபஸ்ட்டு பிடிச்சிருங்க. சரிங்களா. அடுத்தது எது அதிகமாக கேட்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரு படி சமன்பாட்டின் தீர்வுகள் தான் உங்களுக்கு எக்ஸாமில் அதிகமாக கேட்காங்க. சரிங்களா. ஸோ அதை ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒன் டைம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ எந்தெந்த சம்மெல்லாம் எப்போ கேட்டிருக்காங்க, பிடிஏல எது அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இதை ஒன் டைம் செஞ்சு பார்த்துக்கோங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இருபடி சமன்பாட்டின் தீர்வுத்தன்மை. அப்போ உங்களுக்கு சார் எனக்கு 2 இது கொடுத்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுதா, இந்த கிராஃபை ஒன் டைம் பார்த்துக்கோங்க. இந்த நேர் மாறுபாடு, எதிர் மாறுபாடை ஒன் டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வரைபடம், ஒரு கிராஃபை நம்ம தாராளமாக என்ன செஞ்சலாம் அப்படின்னா அட்டன் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் சென்டம் எடுக்கிறதுக்கு இம்பார்ட்டண்டான 2 மார்க் 5 மார்க் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டாப் 22 மார்க், டாப் 25 மார்க் உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர் வைஸாக என்ன செய்வேன் அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.